திடீரென்று விஜய்க்கு எதிராக திரும்பிய பிரேமலதா என்ன செஞ்சாங்க தெரியுமா? கரூர் அசம்பாவித சம்பவத்துக்கு பிறகு எல்லாருக்கும் கண்டென்ட் ஆகிட்டாரு விஜய். அவருக்கு ஆதரவா பேசினவங்க பலர் இப்ப எதிராக மாறி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில கரூர் அசம்பாவிதத்துல கடந்த சில நாட்கள் முன்ன வரைக்கும் விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இப்ப விஜய் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி பேசினது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க பேசும்போது கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும், நம்மால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்புனா முதல் ஆளா விஜய் வந்து நிக்கணும். விஜய் சரியான நேரத்துல அங்கு வரல, இதுதான் அவர் செஞ்ச முதல் தவறு. உங்களை பார்க்க தானே குழந்தைகளை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் உட்பட எல்லோரும் காலையில இருந்து மாலை வரைக்கும் நிக்கிறாங்க. ஒரு பொறுப்பு வேண்டாமா? 7 மணி நிகழ்ச்சினா 7 மணிக்கு அங்க இருக்கணும். நீங்க வீட்டில இருந்தே தனி விமானத்துல தானே வரீங்க. கேப்டன் 150 படங்கள் நடிச்சிருக்காரு. ஷூட்டிங்க்கு அவர் மேக்கப் போட முதல் ஆளா வருவாரு. இந்த கடமையை விஜய் தவற விட்டுட்டாரு. ஆனா அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு. ஏன் அரசாங்கத்தையும் காவல்துறையும் நம்பி போறீங்க? உங்களை நம்பி வந்த மக்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? உங்க அண்ணன் விஜயகாந்த் செஞ்ச விஷயங்களை கத்துக்கிட்டு செய்யுங்க விஜய்னு போல்டா பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இது என்னடா புது ட்விஸ்டா இருக்குன்னு புரியாம முழிக்கிறாங்க வாக்காளர்கள்.